ப்ளீஸ் முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க. உங்க அத்தையோ இல்ல அஜயோ நம்மளை இப்படி பார்த்தா உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை வரும். என்னை லவ் பண்றியா ஜான்? அது கேட்டதுக்கு பதில். என்னை நீ லவ் பண்றியா இல்லையா? ஆமா, ஆனா வந்து வேணாம், நீ எதுவும் பேச வேணாம். இதுக்கு மேல நீ ஒண்ணும் பேச வேணாம். என் மேல இவ்ளோ லவ் வச்சுட்டு எதுக்குடா என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல? நானே எவ்ளோ லவ் பண்ணேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் உன்னை லவ் பண்றத உன்கிட்ட சொல்ல முடியாம எவ்வளவு தவிச்சிட்டு இருக்கேன்னு எனக்கு மட்டும் தானே தெரியும். உன்கிட்ட நேரடியா சொல்ல எனக்கு தைரியம் இல்ல. அதான் டைரியில என் காதல எழுதி உன்கிட்ட கொடுத்தேன். அதை படிக்க உனக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சா? ஜனனி, ஜனனி நம்ம பேசலாம். யாராவது பாத்துட போறாங்க. பாக்கட்டும்டா, யாராச்சும் பாக்கட்டும். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ போகும்போது என்னையும் சேர்த்து கூட்டிட்டு போ. இப்பவே நான் உன் கூட வர தயார். ஜனனி, வேண்டாம், நீ எதுவும் என்கிட்ட பேச வேண்டாம். எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் என்னை இத்தனை நாள் தவிக்க விட்டுட்டல. உன் பின்னாடியே நான் சுத்தி சுத்தி வந்தேன்ல, அது உனக்கு கொஞ்சம் கூட புரியல. என் காதல புரிஞ்சுக்க உனக்கு இத்தனை நாள் ஆயிருக்கா? ஏன்னா நீ இத்தனை நாள் தவிக்க விட்ட. நீ என்கிட்ட பேசாத. ஜனனி என்னை பாரு. என்ன? ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டி. பதிலுக்கு ஐ லவ் யூ சொல்ல மாட்டியா? சொல்ல மாட்டேன் போ. நீ இத்தனை நாள் அழுக வச்சல, அதனால நான் உனக்கு ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன். என்ன சொல்ல மாட்டீங்க? ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். அட லூசே, சொல்ல மாட்டேன்னு நீ ஐ லவ் யூ என்கிட்ட சொல்லிட்ட. ஐ லவ் யூ டூ டி செல்லம். போடா லூசு. தேங்க்யூ. ஆமா, நீ லவ் பண்ற பொண்ணோட அடுத்த மாசம் கல்யாணம்னு சொன்ன. எதுக்குடா அப்படி சொன்ன? அதுவா, இப்ப கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. லவ் பண்ற பொண்ணு நீ ஓகே சொன்னா நாளைக்கு கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். என்னடி ஓகேவா? நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ம், என்னடி இப்பதான் என் கூட வரேன்னு சொன்ன, அப்புறம் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா இப்படி யோசிக்கிற? அப்படிலாம் ஓடி வந்தனா கல்யாணம் பண்ண முடியாது. அப்புறம் உங்க அப்பா என்னை ஏத்துக்கலனா அப்புறம் நீ விட்டுருவியா? நீ எதுக்கு இருக்க? அவங்கள சம்மதிக்க வை. எங்க அம்மா அப்பாவோட சம்மதத்தோடையும் உங்க அம்மாவோட சம்மதத்தோடையும் தான் நம்ம கல்யாணம் நடக்கணும். என்ன புரிஞ்சுதா? என்னால முடிஞ்ச எஃபர்ட்டை நான் போடுவேன். கண்டிப்பா உங்க அப்பாவுக்கு பிடிக்கிற மாதிரி நான் நடந்துப்பேன். மீறியும் அவருக்கு என்னை பிடிக்கலனா என்ன செய்வ? ஃபர்ஸ்ட் எஃபர்ட் போட்டு எங்க அப்பா மனசை மாத்த ட்ரை பண்ணு. அப்பயும் கேட்கலனா அப்ப பாத்துக்கலாம். சரி. ஆமா, எனக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தியா? ஆமா, பின்ன இங்க இருக்கும்போதே உன் மேல எனக்கு காதல் வந்துருச்சுடி. ஆனா நீயும் அஜயும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால எதுவும் உன்கிட்ட சொல்ல முடியல. அதனாலதான் மனசு கஷ்டத்தோட தான் நான் இங்க இருந்து போனேன். ஆனா அங்க போய் 2 நாள் கழிச்சு உன் டைரிய பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்தது தெரியுமா? உன் டைரிய பார்த்த அடுத்த செகண்ட் என்னால அங்க இருக்கவே முடியல. அப்புறம் என் பாஸ் கிட்ட என்னென்னமோ சொல்லிட்டு நான் ஓடி வந்துட்டேன். அப்பதான் புரிஞ்சது நீ என்னைய விட நீதான் அதிகமா என்னை லவ் பண்ணிருக்கேன்னு. அதனால இனிமே கொஞ்சம் கூட உன்னை வெயிட் பண்ண வைக்க கூடாதுன்னு நான் வந்தேன். ஆனா இங்க வந்தா உங்க பெரியமா உனக்கும் அஜய்க்கும் என்கேஜ்மெண்ட்னு சொன்னாங்களா? அதனாலதான் நான் எதுவும் சொல்லாம ஒரு ஓரமா நின்றுட்டு இருந்தேன். லூசு, என்கிட்ட வந்து கேட்டிருக்கணும்ல நீ. சாரிடி, அந்த விஷயத்த கேட்டோன்னே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதான். ஜான், ஏதாவது பண்ணி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்து. இந்த என்கேஜ்மெண்ட் நடந்துச்சுன்னா சத்தியமா நான் உயிரோட இருக்க மாட்டேன். லூஸ் மாதிரி பேசாத ஜனனி. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த அர்ஜுன் கிட்ட சொல்லணும். அவனை விட்டா இந்த ஃபேமிலியில நமக்கு ஹெல்ப் பண்ண வேற யாரும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அர்ஜுன் கிட்ட சொல்லுவோம், சரியா? அதுக்கப்புறம் உங்க அப்பா கிட்ட பேசுவோம். நீ பயப்படாத, நான் இருக்கேன். ம், இப்பயாச்சும் சொல்லலாம்ல ஐ லவ் யூன்னு. ஐ லவ் யூடா. ஐ லவ் யூ so much. ஐ லவ் யூ டூ. சரி வா, வீட்டுக்கு போகலாம். இங்கேயே ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்தா சந்தேகம் வரும். கொஞ்ச நாளைக்கு அவங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி நடந்துக்க கூடாது நம்ம, சரியா? ம், நீ சொல்றதா கரெக்ட். இல்லைன்னா நம்மளை இப்பவே பிரிச்சிருவாங்க. நம்ம இப்பதான் பேசியிருக்கோம். திருப்பி உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. அதனால வீட்டில்
இருக்கவங்களுக்கு சந்தேகம் வர மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன். குட் கேர்ள். நான் என்ன சொல்ல வரேன்னு நீ புரிஞ்சுக்கிட்ட. சரி, நைட்டு மொட்டை மாட்டில பேசலாம். இப்போ வா போலாம். ஓகே. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. வாங்க தம்பி. ஐயா சொல்லியிருந்தாக நீங்க வருவீங்கன்னு. அதான் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் தம்பி. உங்களுக்கு இந்த ரூம் போதுமா இல்ல பக்கத்துல இருக்க ரூமை க்ளீன் பண்ணி தரவா தம்பி? அண்ணே, இந்த ரூமே நல்லா தான் இருக்கு. எங்க 2 பேத்துக்கு இந்த ரூம் போதும். அப்போ சரி தம்பி, எதனா வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நம்ம ரூமுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி டேம் இருக்கு. அப்புறம் இந்த ஊர்ல சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு. இங்க மூலிகை தண்ணியோட நிறைய அருவிலாம் இருக்கு. அதையும் போய் பார்த்துட்டு வந்துருங்க தம்பி. சரிங்கண்ணே, இங்க 3 நாள் இருப்போம். ஒவ்வொன்றா பார்த்துட்டு தான் நாங்க வீட்டுக்கு போவோம். சரிங்க தம்பி. உங்களுக்கு 3 வேளைக்கு சாப்பாடு என் வீட்ல இருந்து வந்துடும். சரிங்கண்ணே. ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லிடுங்க. 3 நேரமும் நான் அதை என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லி சமைக்க சொல்லிடுறேன். சரிங்கண்ணே. நைட்டுக்கு என்ன வேணும் தம்பி? ஜிம்கி, நைட்டு உனக்கு என்ன வேணும்? எதனாச்சும் மாமா, எதா இருந்தாலும் பரவாயில்ல. சப்பாத்தி சொல்லட்டுமா? சரிங்க மாமா. நைட்டுக்கு சப்பாத்தியும் சென்னா மசாலாவும் வச்சிருங்க. சரிங்க தம்பி. வேற எது வேணும்னாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிங்கண்ணே, ரொம்ப நன்றி. நல்ல மனுஷன். என்ன ஜிம்கி, இந்த ரூம் உனக்கு பிடிச்சிருக்கா? ரூமெல்லாம் நல்லா தான் மாமா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? நம்ம 2 பேர் தானே இருக்கோம், எதுக்கு 2 கட்டிலு? அதுவா, நீ அந்த கட்டில படுத்துக்கோ, நான் இந்த கட்டில படுத்துக்கிறேன். அதுக்காகத்தான் 2 கட்டில் போட சொன்னேன். என்ன மாமா, எனக்கெல்லாம் தனியா படுக்க பயமா இருக்கும். பயப்படாத டி. இந்த ரூம்ல ஏற்கனவே ஒரு பொண்ணு தூக்கு மாட்டி செத்து போயிடுச்சான். அந்த பொண்ணு இந்த ரூம்ல தான் சுத்திக்கிட்டு தெரியுதுன்னு சொன்னாங்க. அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத டி. நைட்டு உனக்கு துணைக்கு அவ படுத்துக்குவா. என்ன மாமா சொல்றீங்க? ஆமா டி, உனக்கு பேச்சு துணைக்கு ஒரு ஆள் வேணும்ல. இந்த பாருங்க மாமா, கிண்டல் கூட என்னை பயன்படுத்தாதீங்க. நான் ரொம்ப பயந்தாங்கோலி. நீங்க சும்மா தானே சொன்னீங்க, இந்த ரூம்ல பேயெல்லாம் இல்லைல்ல. அப்ப நான் சொன்னதை நீ நம்பலையா? நீங்க சும்மா தான் சொல்றீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அப்ப சரி, நைட்டு நீயே பார்த்து தெரிஞ்சுக்கோ. இப்போ வா, நம்ம ரூமுக்கு பக்கத்துல இருக்க டேமை மட்டும் பார்த்துட்டு வந்துருவோம். உள்ள விட மாட்டாங்க, வெளியே ஓரமா நின்று பார்த்துட்டு வந்துருவோம். காலையில தான் உள்ள போய் பார்க்குற மாதிரி இருக்கும். சரி வா போலாம். ஒருவேளை மாமா சொன்ன மாதிரி இங்க பேய் இருக்குமோ? அடியாத்தி. ஜிமிக்கி, சீக்கிரம் வா. அந்த வந்துட்டேன் மாமா. மாமா, இந்த டேம் ரொம்ப நல்லா இருக்கு மாமா. நீ வெளியில இருந்து பார்க்கும்போதே நல்லா இருக்குன்னு சொல்ற, மேல நின்று பார்த்தேன்னா என்ன சொல்வியோ? நாளைக்கு நம்ம மேல நின்று பார்ப்போம். இன்னைக்கு டைம் ஆயிடுச்சுல, உள்ள விட மாட்டாங்க. சரிங்க மாமா, நாளைக்கே வந்து பார்ப்போம். மாமா, எனக்கு ஒரு சந்தேகம். அது என்ன, உனக்கு இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் சந்தேகமா வருது? அப்படி என்ன சந்தேகம்? இல்ல, நீங்க சொன்னீங்கல்ல அந்த ரூம்ல ஒருத்தி தூக்கு மாட்டி செத்து போயிட்டான்னு. ஆமா. இப்ப என்ன அதுக்கு? சிரிக்காதீங்க மாமா, நீங்க சொன்னது உண்மைதானா? அடி ஆமாட்டி, நம்மள மாதிரியே ஒரு கப்புள்ஸ் வந்து இந்த ரூம்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. கப்பிள்ஸ்னா என்னது மாமா? கப்புள்ஸ்னா கப்பல். கேக்குறா பெரிய கேள்வி. கப்புள்ஸ்னா ஜோடி. சரி மாமா, சொல்லுங்க. வந்த இடத்துல அவளுக்கும் அவ புருஷனுக்கும் சண்டையாம். அந்த சண்டையில கோவத்துல அந்த பிள்ளை தூக்கு மாட்டி செத்து போயிருச்சான். ஐயோ, அவ புருஷன் அவளை காப்பாத்தலையா? அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது தாண்டி தூக்கு மாட்டி செத்து போயிருக்கா. அன்னையில இருந்து அந்த ஆவி அந்த ரூமே சுத்தி சுத்தி வருதான்.
இப்போ எதுக்கு மாமா இந்த ரூமுக்கு கூட்டு வந்தீங்க? வாங்க நம்ம ஊருக்கே போயிடுவோம். எனக்கு இந்த ஊரில் சுற்றி பார்க்கவும் வேணாம், அந்த ரூமில் தங்கவும் வேணாம். எதுக்கு இப்போ சிரிச்சிய? இல்ல என் பொண்டாட்டி இம்பிட்டு பெரிய பயந்தாங்கொல்லியான்னு பாக்குறேன். பிறகு நான் ரொம்ப ரொம்ப பயந்தங்கோலி. அந்த பேய்க்கு பொண்ணுங்களை பார்த்தா தான் பயம் இல்லையா, ஆனா ஆம்பளை பசங்களை பார்த்தா ரொம்ப பயமா. அப்படியா மாமா? ஆமாட்டி. அதனால மாமா விட்டு நீ ஒரு இன்ச் கூட நகராத. நைட்டு தூங்கும்போது கூட டைட்டா கட்டுப்பிடிச்சு தூங்குவோம். அப்பனா அந்த பேய் உன்னை எந்த டிஸ்டர்பும் பண்ணாது. ம், நீங்கள் நெசமாக தானே சொல்கிறீங்க? ஆமாட்டி, நான் நெசமா தான் சொல்றேன். மாமா விட்டு நீ ஒரு இன்ச்சு நகராத, சரியா? இந்த அர்ஜுனை மீறி அந்த பேய் உன்னை எப்படி பிடிக்குதுன்னு நான் பாக்குறேன். ம், அப்போ சரி மாமா. சரி வா, ரூமுக்கு போலாம். ம், எங்கே போனாலும் என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. என்னை கூடவே கூட்டிகிட்டு போங்க. பாத்ரூம் போகும்போது கூட வா. ஆமாம். சரி, ஓ இஷ்டம். சரி வா போகலாம். ம், மாடி, நீதான் நிம்மியா? ஆமாண்ணே. என்னை எப்படி உங்களுக்கு தெரியும்? என் பொண்டாட்டி மஞ்சுளாவை தெரியலமா உனக்கு? ஆமாண்ணே, மஞ்சுளாக்கா தெரியும். அவங்க வீட்டுக்காரரா நீங்கள்? ஆமாம்மா. என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்கீங்கண்ணே? என் பொண்டாட்டி என் முதலாளி வீட்டுக்கு சமைச்சு கொடுப்பா. ஆமாண்ணே, அக்கா சொல்லியிருக்காங்க. என் வீட்டுக்கார வேலை பார்க்குற முதலாளி வீட்டுக்கு நான் சமைச்சு கொடுத்துட்ருக்கேனே, அக்கா சொல்லியிருக்காங்கண்ணே. நான் கூட ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கன்னு அக்காட்ட சொன்னேன். இப்போ அந்த விஷயமா தான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். என் முதலாளியோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு 2 பேர் வந்திருக்காங்க. அவங்க என் முதலாளிக்கு தெரிஞ்சவங்க. அவங்களுக்கும் என் பொண்டாட்டியை தான் சமைச்சு கொடுக்க சொன்னாங்க எங்க முதலாளி. ஆனா இப்போ என் பொண்டாட்டிக்கு உடம்பு சௌரியம் இல்லை. அவங்க 3 நாளைக்கு 3 வேலைக்கும் சேர்த்து 5000 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் அவங்கள விடவும் மனசு வரல. வெளியில வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்ல மனசு வரல. அதான் என் பொண்டாட்டி உன்னை பத்தி சொன்னா, நீ நல்லா சமைப்பேன்னு. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தேவையான பொருளை நான் உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். எனக்கு நீ சமைச்சு மட்டும் கொடுத்துரு. உனக்கு நான் 3000 தந்துடுறேன். 5000 ரூபாயும் தந்துடுவேன். ஆனா 2000 ரூபாய் பொருளுக்கும் என் பொண்டாட்டி வைத்திய செலவுக்கும் ஆகும்னு பார்த்தேன். பரவாயில்லண்ணே, நான் சமைச்சு தரேன். நீங்கள் 3000 கொடுங்க போதும். எதுவும் வேலை இல்லாமல் கிடந்தேன். இப்போ தான் ஒரு வீட்டுக்கு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். ஆனால் அந்த சம்பளம் பத்தலண்ணே. கடன்காரங்க வேற அடிக்கடி வந்து போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஏதாவது வேறு வேலை செஞ்சு நான் அப்பப்போ கடன் அடைச்சிக்கிறேனே. நீங்கள் 3000 மட்டும் கொடுங்க போதும். நான் நல்லாவே சமைச்சு தரேன். சரிதா, ரொம்ப சந்தோஷம். அதுக்கு தேவையான எல்லா பொருளுமே நான் வாங்கி கொடுத்துட்றேன். ஆனா கரெக்டான நேரத்துக்கு சமைச்சு கொடுத்துரு. நான் 3 வேலையும் இங்க வந்து வாங்கிட்டு போயிடுறேன். சரிங்கண்ணே. இன்னைக்கு நைட்டுக்கு சப்பாத்தியும் சென்னா மசாலாவும் வைக்க சொல்லியிருக்காங்க. நீ 10 சப்பாத்தியும் சென்னா மசாலாவும் வச்சு கொடுத்துரு. நான் உனக்கு பொருள் வாங்கி கொடுத்துட்றேன். சரிங்கண்ணே, வச்சிருவோம். அப்ப நான் வரேன்தா, பொருள் வாங்கிட்டு வரேன். சரிங்கண்ணே. கடன்காரங்களுக்கு காசு கொடுக்கறதுக்கு எப்படி புரட்ட போறேன்னு நினைச்சேன். கடவுளா பார்த்து இவர் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. குட்டி, டெய்லி இப்படி கேட்காதுன்னு உனக்கு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அப்பா கண்டிப்பாக வந்துடுவாங்க. சரியா? போய் அழுகாம விளையாடு. நீ போய் இப்போ விளையாடுவியா? அம்மா உனக்கு சப்பாத்தியும் சென்னா மசாலாவும் வச்சு தருவேணும். சரி, நீ போய் விளையாடு. அம்மா செஞ்சுட்டு உன்னை கூப்பிடுறேன். சரிம்மா.